விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி காலியானதாக தமிழக சட்டப்பேரவை அலுவலகம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மறைவை அடுத்து அத்தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் தரப்பில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதி காலியானால் அந்த தொகுதிக்கு காலியானதாக உள்ளது என அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்த நிலையில் மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மக்களவை தேர்தலில் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறும் நாளில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் வெளியிடப்படும். அந்த வகையில்தான் விக்கிரவாண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மறைவை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் தரப்பில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.